வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பிரதேசங்களிலும் மழையுடன் கூடிய வானிலை. மின்னல் ஏற்படும் போது அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை. அகில இலங்கை சுகாதார ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்தும் அமலில். அரசு சொத்துக்களின் பாவனைகள் அதிகரிப்பு. தேர்தல்கள் செயலகம் தெரிவிப்பு. தாய்லாந்தில் போலீஸ் பிரிவு தலைவர் அந்த நாட்டின் புதிய பிரதமராக நியமனம். இனி விரிவான செய்திகள். புத்தளத்திலிருந்து காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையிலான பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்று தென்மேற்காக வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக புத்துவில் வரையிலான பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் சில சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை புத்தளம் மாவட்டத்தில் கடந்த 6 மாத காலமாக ஏற்பட்ட கடும் வறட்சியின் பின்னர் சில பிரதேசங்களில் இன்று காலை முதல் ஓரளவு மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கடந்த கால வறட்சி காரணமாக அதிகளவு தெங்கும் மற்றும் வேளாண்மை செய்கையும் பாதிக்கப்பட்டதுடன் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலம் மற்றும் நீரின்றி கால்நடை வளர்ப்பாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். இந்த மழையுடனான காலநிலை நீடிக்கும் பட்சத்தில் வறட்சியிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என மக்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பிரதேசங்களில் இடைக்கிடையே மழை பெய்து வருகின்றமையால் நன்னீர் மீன்பிடி அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நிலவிய வறட்சியான காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டு தற்போது மாவட்டத்தின் சில பகுதிகளில் இடைக்கிடை மழை பெய்து வருகின்றது. இதனால் மந்தகதியில் இருந்த நன்னீர் மீன்பிடி மீண்டும் அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலகத்தின் படுகாமம் ஆற்றில் மீன்பிடி குறிப்பிடத்தக்களவு அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சல்லல், பனையான், விரால், கோட்டன், உளுவை, கெளுத்தி, திரளி போன்ற மீன்கள் அதிகம் பிடிக்கப்படுவதாகவும் இதனால் மீனவர்களின் தொழில் தரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. தமது காணியை வன பாதுகாப்பு திணைக்களம் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்து கந்தளாய் விவசாய ஒன்றியம் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் கந்தளாய் பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. கலனி பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கம் நேற்று மதியம் கலனி பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. கலனி பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி பட்டப்படிப்பிற்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மகாபாகி பரிசு நிலையத்துக்கு அருகில் கொள்கலன் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானது. மொரவெவ கழுவன்குளம் பகுதியில் உள்ள காட்டில் இருந்த யானை ஒன்று நேற்று அதிகாலை இறந்துள்ளது. திருகோணமலை வனஜீவராசிகள் அலுவலகம், பிரதேச கிராம உத்தியோகத்தர்கள் அலுவலகம் மற்றும் கிராமத்தவர்கள் இணைந்து இறந்த யானையை அடக்கம் செய்தனர். ஊவா மாகாண சபை தேர்தலின் பிரசார நடவடிக்கைகளுக்கு அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் அரச வளங்களை பயன்படுத்துவது அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் 10 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பிரிவு குறிப்பிடுகின்றது. இதேவேளை அரசு உத்தியோகத்தர்களை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தும் சம்பவங்கள் தொடர்பில் 6 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டது. ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் 33 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. சட்டவிரோத போஸ்டர், கட் அவுட்களை காட்சிப்படுத்தல் தொடர்பில் 10 முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் செயலகம் தெரிவித்தது. இதனை தவிர அரசியல் காரணங்களுக்காக அரசு உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் வழங்குவது தொடர்பிலும் 5 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை கதிர்காமம் புதிய நகரில் போஸ்டர் ஒட்டிக்கொண்டிருந்த ஜனநாயக கட்சியின் வேட்பாளரும் கட்சி ஆதரவாளர்கள் 2 மீதும் இனம் தெரியாதவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. போஸ்டர் ஒட்டுவதற்காக முச்சக்கர வண்டியில் சென்றவர்கள் மீது இன்று அதிகாலை 1:20 அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. சுமார் 40 பேர் அடங்கிய குழு தாக்குதல் நடத்தியதாக தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் காயமடைந்தவர்கள் கதிர்காமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தெபரவெவ வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கலதாரி சுற்றுவட்டத்தை சுற்றியுள்ள வீதிகள் சில நேற்று முதல் அடுத்து வரும் 6 நாட்களில் இரவு நேரங்களில் மூடப்படவுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சுற்றுவட்டத்தை சுற்றியுள்ள வீதிகளில் இடம்பெறவுள்ள திருத்தப் பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கலதாரி சுற்றுவட்டத்திலிருந்து காலி முகத்திடல் சுற்றுவட்டம், சைத்யா வீதி, லோட்டஸ் வீதி மற்றும் பேங்க் வீதி என்பன இரவு 8:30 மணியளவிலிருந்து அதிகாலை 5:30 மணி வரை மூடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்படும் வேளைகளில் மாற்று பாதைகளை பயன்படுத்துமாறு போலீசார் மோட்டார் வாகன சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர்.
சுகாதார ஊழியர்கள் சிலர் நேற்று ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்கின்றது. இருப்பினும் அதில் ஒரு தொழிற்சங்கம் இன்று பணிப்பை நிறைவு செய்துள்ளது. தற்போது அகில இலங்கை சுவசேவா சங்கம் தொடர்ந்தும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளது. பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு இன்று முன்னெடுக்கப்படுவதாக அகில இலங்கை சுவசேவா சங்கம் தெரிவிக்கின்றது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வொன்று கிடைக்கப்பெறாமையினால் பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் டி ஜெயலால் தெரிவித்துள்ளார். ஆனாலும் பெரும்பாலான வைத்தியசாலைகளில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நாளாந்த நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு இல்லை. இதேவேளை இன்று காலை 6:30 முதல் தமது ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பிலிருந்து விலகிக் கொண்டுள்ளதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக குழுவின் இணைப்பாளர் கீர்த்திகா விஜயசூரிய தெரிவித்தார். இருப்பினும் தமது சங்கத்தை இணைத்துக் கொள்ளாது கலந்து கொண்ட பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது என அகில இலங்கை சுவசேவா சங்கத்தின் தலைவர் டி விஜயலால் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.